வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குருர் சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. சபையில் இருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, சிறுவர் சிறுமிகளே, உங்கள் எல்லோருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த மேடையிலிருந்து நான் இங்கு எழுந்து வருகின்ற பொழுது இந்த ஆன்மீக சொற்பொழிவு என்று சொல்லி அழைத்தார்கள். வருகின்ற பொழுது ஐயோ என்று சொல்லி 2 பேர்கள் அழைத்து கொண்டார்கள். ஐயோ இனி யாரோ அறுக்கப் போயினோம், மேடையில் ஏறினோம், யாரோ அறுக்கப் போயினோம் என்று சொல்லி 2 குரல் காதில் விழுந்துச்சு எனக்கு. அப்போ உண்மையில் உங்களுக்கு தேவையான சில தகவல்களை நாங்கள் தர வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று ஆலயத்திலே மாசி மக விசேஷ பூசை நடைபெற்று கொண்டிருக்கின்றது எங்களுடைய துர்க்கியம்மன் ஆலயத்தில் லுட்சனில். அதுக்கு பிரத்யேகமாக ஒருவரை ஒழுங்கு செய்துவிட்டு இந்த இடத்திலே நிச்சயமாக நீங்கள் சில ஆன்மீக கருத்துக்களை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதுக்கிணங்க இந்த நிகழ்விலே நான் ஆரம்பத்திலிருந்து பல வருடங்களாக கலந்து கொள்கின்றேன். அந்த வகையிலே முதலாவதாக இந்த விழா ஏற்பாட்டாளர்கள் ஜீவா அவர்களை பற்றி முதலாவதாக கூற வேண்டும். 13 வருடங்கள் இந்த விழாவை ஒருவர் செய்வதென்பது, எங்களுடைய மக்களோடு இணைந்து செய்வதென்பது எப்படி சாத்தியமானது என்பதுதான் முதலாவது கேள்வியாக எனக்கு இருக்கின்றது. காரணம், எங்கள் எல்லோரையும் நாங்கள் இணைப்பது என்பது மிகவும் ஒரு கடினமாக ஒரு காரியமாக இருக்கின்றது. ஒற்றுமை என்பது எங்கள் மத்தியிலே மிகவும் ஒரு கடினமான ஒரு வேலையாக இருக்கின்றது. ஒற்றுமைப்படுவது என்பது மிகவும் ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. அந்த வகையில் இவர்கள் 13 வருடங்கள் இந்த விழாக்களை நடாத்தி கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, பல போட்டிகளை வைத்து தேவார போட்டி, திருக்குறள் போட்டி, பஞ்சபுராண போட்டி. இங்கு நான் வருகின்ற பொழுது ஒரு குழந்தை அழகாக பஞ்சபுராணம் பாடி காட்டினார். அவர்களுக்கு ஒரு அப்பம்மா வாய்த்திருந்தார். அந்த திருஞான சம்பந்தர் எவ்வாறு தனது 3 வயதிலே தனது பிஞ்சு மழலை குரலால் தோளுடைய செவியனை என்ற தேவாரத்தை பாடினாரோ அதே உணர்வு எனக்கு ஏற்பட்டது. ஒரு சிறிய திருஞான சம்பந்தரை இங்கு மேடையிலே கண்டேன். அவர்களுக்கு முதலாவதாக வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். காரணம், இந்த சூழ்நிலையிலே பிள்ளைகள் எல்லோரும் முணுமுணுக்கின்ற பாட்டுகள் ஊதா ரிப்பன் கலரு உனக்கு யார் அப்பன் என்பதுதான் முணுமுணுத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த குழந்தைகளுடைய வட்டங்களை பார்க்கின்ற பொழுது ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரடி அப்பன், இதுதான் போய்கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த குழந்தையை பார்க்கின்ற பொழுது நான் மிகவும் பூரிப்படைந்து விட்டேன். உண்மையிலேயே பார்க்கின்ற பொழுது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இந்த விழாக்கள் தொடர்ந்து நடாத்த வேண்டும். ஏனென்றால் பல அரசியல் நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன, பல களியாட்ட நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதற்கெல்லாம் பெரும் திரளான மக்கள் ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பல வர்த்தக ஸ்தாபனங்கள் முண்டி அடித்து நின்று என்னுடைய விளம்பரத்தை வைத்துக்கொள், நான் உனக்கு பணம் தருகின்றேன், என்னுடைய விளம்பரத்தை வைத்துக்கொள், இதுக்கு முழு செலவையும் நான் பொறுப்பேற்கின்றேன் என்று முண்டி அடிக்கின்றார்கள். ஆனால் இவ்வாறான ஆன்மீக நிகழ்வுகளை நடத்துகின்ற பொழுது, நான் பல ஆன்மீக நிகழ்வுகளை நடத்தி இருக்கின்றேன். மிஞ்சுவது சில நேரங்களிலே பலருடைய குறையாகத்தான் இருக்கும். ஏனென்றால் இந்த நிகழ்ச்சிகளை நடத்துபவர்களுக்குத்தான் தெரியும், அந்த நிகழ்ச்சியினுடைய சுமை என்பது அவர்களுக்குத்தான் தெரியும். ஜீவா அவர்கள் கடந்த 8 மாதத்துக்கு முன்பதாக எனக்கு கூறிவிட்டார்கள், ஐயா
இந்த வருடம் நாங்கள் இந்த திகதிகளே செய்ய போகின்றோம் என்றால் நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், 8 மாதத்துக்கு முன்பதாகவே திட்டமிடல் நடைபெற்றிருக்கின்றது. எனவே இந்த நிகழ்ச்சிகள் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து நடைபெற வேண்டும். இருக்கின்ற வர்த்தக ஸ்தாபனங்கள் ஏனைய நிகழ்வுகளுக்கு உதவி செய்வது போல எங்களுடைய சமயம், இந்து சமயம், சைவ சமயம் இந்த புலம்பெயர் நாட்டிலே ஆணித்தரமாக வேரூன்றி நிற்பதற்கான இவ்வாறான நிகழ்ச்சிகள் நடைபெற இங்கிருக்கின்ற வர்த்தகர்கள், செல்வந்தர்கள், தாராள மனம் கொண்டவர்கள் இவ்வாறான நிகழ்ச்சிகளுக்கு உதவி செய்யுங்கள். பல பரிசுகளை நீங்கள் அவர்களுக்கு நீங்கள் வழங்கி அவர்களுடைய சுமையை நீங்கள் குறைக்கலாம் என்று கூறிக்கொண்டு, இன்றைய தினம் நான் ஒரு விடயத்தையும் கேள்விப்பட்டேன். இங்கு ஒரு பட்டிமன்றத்தை இங்கிருக்கின்ற குழந்தைகள், இங்கிருக்கின்ற இளைஞர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அதனுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், அதாவது எங்களுக்கு இந்து சமயம், அதாவது சைவ சமயத்தை படிக்க முடியாமையே இருக்கின்றது. அதனால்தான் எங்களுக்கு சைவ சமயத்தின் மீது இருக்கின்ற அந்த ஆர்வம் எங்களுக்கு இல்லாமல் இருக்கின்றது. எங்களுக்கு ஏன் இதை செய்கின்றார்கள், எதுக்கு நாங்கள் கோவிலுக்கு போக வேண்டும், ஏன் இந்த சடங்குகளை செய்கின்றோம் என்பதையெல்லாம் எங்களுக்கு விளங்கவில்லை. எனவே எங்களுக்கு இந்த நாட்டிலே ஒரு சைவ சமய பாடத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருக்கின்றது. அதற்கு இங்கிருக்கின்ற பல பெரியவர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்பது பற்றி ஒரு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். மிகவும் ஒரு வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு பட்டிமன்றம். இந்த நேரத்தில் புலம்பெயர் நாட்டிலே இந்த பட்டிமன்றம் மிகவும் இவ்வாறான இளைஞர்கள் சேர்ந்து செய்கின்ற இந்த பட்டிமன்றம் மிகவும் வரவேற்கத்தக்க விடயம். ஏனென்றால் ஆலயங்களிலே பார்க்கின்றோம், நாங்கள் ஒரு குழந்தை ஒரு 11 வயது வரையும் அம்மாவுடன் வருவார்கள். பிறகு ஒரு 13 வயதிலிருந்து 22 வயது வரையும் இந்த இளைஞர்களையும் காண கிடைக்காது, அதாவது யுவதிகளையும் காண கிடைக்காது. இந்த அற்புதங்களுக்கு விளங்கிவிடும். ஓகே, பருவ வயது ஆரம்பமாகிவிட்டது, அந்த டீனேஜ் என்பது ஆரம்பமாகிவிட்டது. இப்பொழுது அவர்களுக்கு இந்த கடவுள் என்பது நம்பிக்கைகள் இருக்காது, கடவுள் தேவைப்படாது என்பது அவர்களுடைய மனதில் இருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. பல ஆலயங்களிலே பார்க்கின்றோம், பல குழந்தைகள் ஆரம்பத்தில் வருவார்கள், வந்து பல கேள்விகளை எல்லாம் கேட்பார்கள். ஏன் ஐயா தேங்காய் உடைக்கிறோம், ஏன் கற்பூரத்தை காட்டுறோம் என்றெல்லாம் கேட்பார்கள். ஒரு 11 வயசுக்கு பிறகு ஒரு 20 வயசுக்குள்ள குறைவாகத்தான் இருக்கும். இதற்காகத்தான் நான் ஒரு புத்தகத்தை முதலில் எழுதியிருந்தேன், எங்களுடைய சடங்குகள் சம்பந்தமான ஒரு புத்தகத்தை. இந்த சடங்குகளை நாங்கள் பிறப்பிலிருந்து இறப்பு வரை என்ற புத்தகம், ஏன் எதுக்கு செய்கின்றோம் ஒன்று. அதுபோல இப்பொழுது ஒரு புத்தகம் ஒன்று வேலை ஒன்று ஆரம்பித்திருக்கின்ற நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆலயத்தில் நடைபெறுகின்ற சகல கிரிகைகளும், ஒரு ஆலயத்துக்குள் எவ்வாறு செல்ல வேண்டும், எவ்வாறு நாங்கள் விழுந்து கும்பிட வேண்டும், ஏன் நாங்கள் பஞ்சாங்க நமஸ்காரம் செய்ய வேண்டும், ஏன் அஷ்டாங்க நமஸ்காரம் செய்ய வேண்டும், கொடிமரம் என்றால் என்ன, பலிபீடம் என்றால் என்ன, சிம்மம் என்றால் என்ன, ஏன் அங்க பிரதர்சனம் செய்கிறோம், ஏன் காவடி எடுக்கிறோம், ஏன் அபிஷேகம் செய்கிறோம், ஏன் பாலை ஊற்றுகின்றோம், ஏன் பஞ்சாமிர்தம் நாங்கள் செய்கின்றோம், ஏன் அலகு குத்துகின்றோம், ஏன் தீபத்தை காட்டுகின்றோம், ஏன் நைவேத்தியத்தை செய்கின்றோம். இந்த விடயங்கள் எங்கள் குழந்தைகளுக்கு தெரியாமல் இருக்கின்றது. பல குழந்தைகள் வருகின்றார்கள், கேட்கின்றார்கள். அதை புரிய வைக்கக்கூடிய நேரங்கள் எங்களுக்கும் போதாமல் இருக்கின்றது. அந்த நேரம் என்பது பூசைக்குரிய நேரங்களாக அமைகின்றது. அதாவது சுருக்கமான பதிலைத்தான் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது. இவ்வாறான சமயபாட வகுப்புகளை நாங்கள் லுட்சர்னிலே நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஒரு சில குழந்தைகள் மட்டும் படித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சமய பாடத்தை, அதாவது மிகவும் வருந்தத்தக்க விடயம், இந்த புலம்பெயர் நாட்டிலே பல பாசைகளை, பல மொழிகளை எல்லாம் குழந்தைகள் கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சுமை வந்துவிட்டால் முதலாவதாக நிறுத்துகின்ற பாடம் சமய பாடமாகத்தான் இருக்கும். அடுத்ததாக கூறுவார்கள், உங்களுக்கு வீட்டு வேலைகள் எல்லாம் கூடி போய் தமிழை நிப்பாட்டுவோம் என்று. விளங்கிக் கொள்ளுங்கள், தாய் தந்தையை நாங்கள் நிறுத்திவிட்டு இல்லாமல் வாழ முடியுமா? நாங்கள் பல மொழிகளை கற்கலாம், பல கலைகளை கற்கலாம். ஆனால் இந்த சமய பாடம் மற்றும் மொழி, இது ரெண்டும்
ஒரு குழந்தைக்கு முக்கியம். ஒரு தாய்மொழியை ஒரு குழந்தை கற்றால்தான் ஏனைய மொழியிலே அவர் சிறந்து விளங்கலாம். இதை நாங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றோம். வீட்டிலே பிள்ளைகளோடு டொச்சிலே பேச வேண்டும் என்று டொச்சிலேயும் குழம்பி தமிழக மரவாசியாக கதைச்சு இப்படி குழந்தைகளுக்கு குழப்பம். வீட்டிலே நீங்கள் தாய்மொழியை சீராக பேச வேண்டும். ஒரு வீட்டிலே நீங்கள் தாய்மொழியை சீராக பேசுகின்ற பொழுது அந்த குழந்தை ஏனைய மொழிகளை பேசுகின்ற ஆற்றலை பெறுகின்றது. இதை விளங்கிக் கொள்ளுங்கள். எனவே நீங்கள் தயவு செய்து மாறி நினைக்காதீர்கள், குழந்தை டொச் படிக்காது. 8 வயது வரையும் 9 பாஷைகள் படிக்கின்ற அந்த மூளை இருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். எனவே நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். வீட்டிலே நாங்கள் நிச்சயமாக தமிழிலே பேசுங்கள். தமிழிலே ஒரு குழந்தை நாங்கள் தேர்ச்சி பெறுகின்ற பொழுது அந்த குழந்தை பல மொழிகளை கேட்கும். அதே போல் சமய பாடம் எங்கள் இறுதி நோக்கு, இந்த ஆன்மாவினுடைய இறுதி நோக்கு சமய, அதாவது இறைவனை இரண்டர கலப்பது. இந்த மெஞ்ஞானத்தை நாங்கள் கற்க வேண்டும். இந்த மெஞ்ஞானத்தை கற்றால் எங்களுக்கு விஞ்ஞானம் தேவையில்லை என்பதை நாங்கள் உணர்ந்து செயற்படுங்கள். தயவு செய்து இங்கு இருக்கின்ற பெற்றோர்களே அன்பாக கேட்டுக்கொள்ளணும். மிகவும் வருத்தமாக இருக்கின்றது. நான் மனம் நொந்துதான் கூறுகின்றேன். பல இடங்களிலே பார்க்கின்ற விடயங்கள், சமய பாட வகுப்புகளுக்கு குழந்தைகளை நீங்கள் நிச்சயமாக வற்புறுத்தி அனுப்புங்கள். தமிழ் பாட வகுப்புக்கு நிச்சயமாக வற்புறுத்தி அனுப்புங்கள். அதை நிறுத்தி விடாதீர்கள். ஏனைய ஒரு குழந்தைகளால் அவ்வாறான கலைகளை கற்க முடியும், இவ்வாறான மொழிகளை கற்க முடியும் என்று சொல்லி கூறிக்கொண்டு இன்றைய பட்டிமன்றம் இங்கு நடைபெற இருக்கின்றது. அந்த நேரத்திலே சில கருத்துக்களை அந்த நேரத்திலே நான் முடிந்தால் கூறுவேன் என்று சொல்லி கூறிக்கொண்டு சில ஆன்மீக விடயங்களையும் இந்த நேரத்திலே கூற வேண்டிய கடமை இருக்கின்றது. இந்த உலகை வெல்லுகின்ற ஒரு ஆயுதம், ஆனால் நாங்கள் அதை எங்கள் மத்தியிலே அது இல்லை, பலர் மத்தியிலே நாங்கள் தொலைத்து விட்டோம். அந்த ஆயுதம் என்ன என்று சொன்னால் அன்பு. திருமந்திரத்திலே திருமூலர் கூறியிருக்கின்றார், அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலர், அன்பும் சிவமாவதாரும் அறிகில, அன்பே சிவமாவதாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்று திருமூலர் கூறுகின்றார். அதாவது இறைவன் வேறு அல்ல, அன்பு வேறு அல்ல. இறைவன்தான் அன்பு, அன்புதான் இறைவன். எனவே நாங்கள் முதலாவதாக எங்களுடைய வாழ்க்கையிலே அன்பை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே அன்பு என்ற அந்த பழக்கத்தை நாங்கள் முதலாவதாக வளர்த்து கொள்ள வேண்டும். நாயன்மார்களுடைய வரலாறுகளை பார்க்கின்றோம். நாயன்மார்களுடைய வரலாறை பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு நாயன்மார்களும் வரலாறுகளை பார்த்தால் மிகவும் விசித்திரமான சோதனைகளை எல்லாம் சந்தித்திருப்பார்கள். கண்ணப்ப நாயனார் எடுத்துக்கொண்டு சொன்னால் அவர்கள் ஆகம விதிக்கு அப்பால் பட்டு சென்று பூசை செய்து இறைவனை சென்று அடைந்தார் என்று கூறப்படுகின்றது. இதனுடைய காரணம் ஒவ்வொரு நாயன்மார்களும் இறைவன் மீது வைத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு விடயம் அன்பு என்கின்ற ஒரு விடயம். இந்த அன்பு என்பது ஒவ்வொரு நிலைகளை பொறுத்து வேறுபடும். அதாவது ஒரு தாய் மகன் மீது வைப்பது பாசம் என்கின்றோம். ஒரு ஏழைக்கு நாங்கள் உதவி செய்தால் அதை கருணை என்கின்றோம். ஒரு ஆதரவற்ற குழந்தையை இரக்கம் கொள்கின்றோம், அது ஒரு வகை அன்பு. காதலின் மீது செலுத்துவது ஒரு அன்பு, காதல் என்கின்றோம். இறைவன் மீது செலுத்துகின்ற அன்பு பக்தி என்கின்றோம். இவ்வாறான அன்பு ஒவ்வொரு நிலைகளிலும் ஒவ்வொரு விதமான பரிணாம வளர்ச்சி ஒரு பேரை எடுக்கின்றது. இவ்வாறாக நாங்கள் கூறிக்கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு பாடசாலையிலே அவரை நான் வாழ்த்துகின்றேன். காரணம், நாங்கள் பல இடங்களுக்கு சென்று ஆன்மீக சொற்பொழிவு செய்கின்ற பொழுது மக்கள் எங்கள் மீது வைக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு, ஐயாமார் தங்களுடைய பிழைப்பை பார்த்து மட்டுவிட்டும் சென்று கொண்டிருக்கின்றார்கள், எதையும் கூறுவதில்லை என்று சொல்லி. ஆனால் நிச்சயமாக நாங்கள் அதுக்கு அப்பால் பட்டுத்தான் இருக்கின்றோம். நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நீங்கள் கேட்க வேண்டும். ஒரு கலைஞர்களுக்கு ஒரு நிகழ்ச்சி செய்கின்ற பொழுது கைத்தட்டு அவசியம். அதுபோல் உங்களுடைய ஒரு குழந்தை இங்கு மேடையில் இருக்கின்ற பொழுது நீங்கள் எவ்வளவு அந்த மேடை அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் விரும்புவீர்கள். அதுபோல் இங்கு நீங்கள் தருகின்ற ஒவ்வொரு மரியாதைகள் அவையில்தான் நாங்கள் பேசக்கூடிய தன்மைகளை எங்களுக்கு அது தரும் என்பதை கூறிக்கொண்டு இந்த அன்பை பற்றி கூறிக்கொண்டிருந்தேன். இந்த இவ்வாறான அன்பை பற்றி ஒரு
பாடசாலையிலே ஒரு ஆசிரியர் விளங்கப்படுத்தி கொண்டிருக்கின்றார். அப்பொழுது ஆசிரியர் ஒரு கேள்வியை வைக்கின்றார், அன்புக்கும் காதலுக்கும் என்ன வித்தியாசம் என்று பாடசாலையில். அப்போ ஒரு மாணவன் கைதூக்கி கொண்டு எழுப்பினான். ஆசிரியருக்கு பெரிய சந்தோஷம். தம்பி நீ சொல்லு தம்பி, ஓகே நீ தான் கைதூக்கி இருக்கிற. உடனே மாணவன் சொன்னான், சார் நான் உங்கள் மீது வைத்தால் அது அன்பு, அதே உங்கள் மகள் மீது வைத்தால் அது காதல். ஒரு சுருக்கமான பதிலை அந்த மாணவன் கொடுத்தார். அது மட்டுமல்ல, இந்த அன்பே சிவம் என்று கூறியிருந்தேன். நாங்கள் படிப்பிக்கின்ற பொழுது லுட்சனிலே அன்பே சிவம் என்றால் என்ன இதை படித்துவிட்டு கேட்டு 2-3 வகுப்புகள் தள்ளிவிட்டு கேட்டேன். அங்கே இருக்கின்ற ஒரு மாணவன் கை உயர்த்தினான். மிகவும் சந்தோஷப்பட்டேன். நீ எழுந்து பதிலை சொல் என்று. எழும்பினவன் சொன்னான், அன்பே சிவம் என்பது கமலஹாசன் மாதவன் நடித்த படம். அது இந்த பாட்டு இருக்குது, அதில் இந்த சோடி இருக்குது என்றெல்லாம் சொல்லி முடித்தேன். அப்போ 3000 ஆண்டுகளுக்கு முன்பு திருமூலர் சொன்ன அன்பே சிவத்தை பற்றி இந்த கமல் நடித்த அன்பே சிவம் என்கின்ற படல் மூலமாவது குழந்தைகளுக்கு தெரிய வந்ததே என்பதை நினைத்து சந்தோஷப்பட வேண்டிய காலகட்டத்தில் நாங்கள் இருக்கின்றோம். எனவே இந்த அன்பு என்பது நாங்கள் ஒருவருக்கு உதவி செய்வது, ஒருவருக்கு தேவையான நேரத்திலே நாங்கள் சென்று உதவி செய்வது. இன்னொரு விடயம் அன்பை பார்த்தால் அவர்களுக்கு தொந்தரவு செய்யாமல் இருப்பது. இது 2 கொள்கைகளை கொண்டுதான் அன்பு கூறப்படுகின்றது. தேவைப்படும் நேரத்தில் உதவி செய்வது, தொந்தரவு செய்யாமல் இருப்பது. இந்த அன்பை நாங்கள் மனம், வாக்கு, காயம் ஆகிய 3 திரிகரணங்களாலும் வளர்த்து கொண்டு சேவையாற்ற வேண்டும். மனத்தினால் அன்பான விடயங்களை நினைத்து, வாக்கினாலும் அன்பான வார்த்தைகளை பேசி, அதுபோல நாங்கள் எங்கள் செய்கைகளாலும் அன்பான செயல்களை நாங்கள் செய்து கொண்டு வாழ வேண்டும். எனவே நாங்கள் ஒரு காலத்திலே உங்களுக்கு தெரியும், வீட்டிலே இந்த உலகத்தை மட்டுமில்லை, இந்த வீட்டிலேயும் தெரியும், ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது நீங்கள் குழந்தைகளிடம் அன்பாக கூறி பாருங்கள். தடி எடுத்து அடித்து போடுவன் செய்யாதே என்று சொன்னால் அந்த குழந்தை கேட்குமா? அல்லது இந்த ராசா குட்டி நீ அப்படி செய்யாதேடாப்பா, உனக்கு நான் இது வாங்கித்தாரேன், நாளைக்கு உனக்கு கூட்டிக் கொண்டு போய் உனக்கு நான் என்ன வேணுமோ எல்லாம் வாங்கித்தாரேன் என்று சொன்னால் அந்த குழந்தை கேட்குமோ? அதுபோல் வளர்ந்தவர்களிடையே ஒரு பிரச்சனை வருகிறது வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு முரண்பாடு. அப்பொழுது நீ என்ன செய்ய போகிற, முடிஞ்சதை உன்னால் செய், 7 மண்டா அடி பாப்பம் என்று சொன்னால் அவன் அடிக்கத்தான் செய்வான். சரியப்பா நான் தவறு செய்துட்டேன், என்னை மன்னிச்சுக்கொள், எனக்கு இப்படி செய்து போட்டுன்னு சொல்லி ஒரு அன்பாக 2 வார்த்தை பேசி பாருங்கள். அங்கு நாங்கள் வன்முறைகளை தவிர்த்து கொள்ளலாம். எனவே நாங்கள் ஒவ்வொரு ஜீவராசிகளிடமும் அன்பு செலுத்த வேண்டும் என்பது கூறிக்கொண்டிருக்கின்றோம். இதனுடைய கொள்கையாக புலால் உண்பதை தவிர்க்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. கொல்லான் புலாலை மறுத்தானே எல்லா உயிர்களும் கைகூப்பி தொழும் என்று வள்ளுவர் கூறுகின்றார். அது மட்டுமல்ல, வள்ளுவர் இன்னும் ஒன்று கூறுகின்றார், அவிசொரிந்து 1000 வேட்டலில் ஒன்றல் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று. நீ கோயிலுக்கு போக வேண்டாம், கடவுளை கும்பிட வேண்டாம், யாகங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம். ஆனால் ஒரு ஜீவனை நீ வதைத்து அதனுடைய புலாலை, அதாவது மாமிசத்தை நீ உண்ணாது இருந்தால் அதுவே நீ ஆலயத்துக்கு செல்லுகின்ற அந்த பலனை உனக்கு தரும் என்று இந்த வள்ளுவருடைய திருக்குறள். நீ எந்த ஒரு யாகமும் தேவையில்லை, நீ எந்த ஒரு உயிருக்கும் எல்லா உயிர்களும் அன்பு செலுத்து, அப்பொழுது நீ இறைநிலை அடைவாய் என்று கூறப்பட்டிருக்கின்றது. எனவே நாங்கள் எடுத்த வீச்சிலே நாங்கள் புலால் உண்பதை கட்டுப்படுத்த முடியாது. எங்களுடைய உணவை பொறுத்துத்தான் எங்களுடைய குணங்கள் மாறுகின்றது. 3 வகையான குணங்கள், சாத்வீகம், ராஜசம், தாமசம் என்கின்ற குணங்கள் நாங்கள் உண்கின்ற உணவுகளை பொறுத்து மாறுபடுகின்றது, குணமானதும் வித்தியாசப்படுகின்றது. சாத்வீகமான உணவுகளை உண்கின்ற பொழுது எங்கள் மனம் சாத்வீக நிலை, அதே மாதிரி இவ்வாறான ராஜச குணங்கள், இவ்வாறான மிருக இறைச்சிகளை உண்கின்ற பொழுது வரும் என்று சொல்லி எங்கள் சித்தர்கள் நான் கூறவில்லை, சித்தர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே நாங்கள் கஷ்டம்தான், படிப்படியாக நாங்கள் பெருமை மிக்க ஒரு இந்து சமயத்திலே பிறந்திருக்கின்றோம். கூறுகின்ற ஒரு விடயம் அன்பே சிவம். எல்லா உயிர்களிடம் அன்பு செலுத்துங்கள். எல்லா உயிர்கள் எல்லாமே எங்களுக்கு சிவன்தான். அங்கு காண்கின்ற புழுவும் ஒரு சிவன்தான், அடுத்ததாக அங்கு இருக்கின்ற ஒரு மரமும் சிவன்தான்.
எனவே எல்லா உயிர்களிடமும் நாங்கள் அன்பு செலுத்தி நாங்கள் நிச்சயமாக எல்லோரிடமும் இதை இனிமையாக பேச வேண்டும். இந்த வாழ்க்கை பயணம் என்பது ஒரு நீண்ட பயணம். அந்த வாழ்க்கை பயணத்திலே எங்கள் மனதிலே இருக்கின்ற சில குப்பைகளை நாங்கள் ஒரு இடத்துல இறக்கி வைத்து விட வேண்டும். இந்த குப்பைகளை, அதாவது கடந்த காலங்களிலே நாங்கள் பெற்ற அவமானங்கள், தோல்விகள், நமக்கு செய்த துரோகங்கள், இவை எல்லாவற்றையும் நாங்கள் படிப்படியாக மறந்து நாங்கள் எங்கள் வாழ்க்கை பயணத்தை செல்ல வேண்டும். ஆனால் ஒரு சிலர் கூறுவார்கள், இந்த ஒரு வார்த்தை ஒன்று இருக்கின்றது, தீயினால் சுட்டவடு ஆறுமே ஆறாது நாவினால் சுட்டவடு என்று கூறுவார்கள். ஒருவர் கையால் அடித்து விட்டால் அதை நாங்கள் மறந்து விடலாம். ஆனால் ஒருவர் சொல்லால் அடித்து விட்டால் அது என்றென்றும் எங்களுடைய நெஞ்சிலே இருந்து தைத்து கொண்டே இருக்கும். எனவே ஒருவரை கொல்வதற்கு இந்த AK-47 அல்லது புதிய எந்தவித நவீன ஆயுதங்கள், அணு ஆயுதங்களோ தேவையில்லை. எங்களுடைய வார்த்தைகள் போதும் ஒருவன் மனதை துன்பப்படுத்துவதற்கு. ஒருவன் மனதை துன்பப்படுத்தினால் அவனை கொல்வதற்கு சமம். எனவே நாங்கள் முடிந்தவரை இனிமையாக பேச வேண்டும். ஜாகாவராயினும் நாகாக்க காவாக்கர் சோகாக்கர் சொல்லெழுக்கப்பட்டு என்கின்றார் வள்ளுவர். அது மட்டுமல்ல, நாங்கள் எங்களுடைய நாக்கு, எங்களுடைய ஒருவருடைய குறைகளையும், நாங்கள் ஒருவருடைய குறை நிறை என்று 2 பக்கங்கள் இருக்கும். ஆனால் ஒருவருடைய குறைகளை நாங்கள் கூறுகின்ற பொழுது தனிப்பட்ட விதத்திலே கூற வேண்டும். ஒருவருடைய நிறைகளை கூறுகின்ற பொழுது பலர் மத்தியிலே கூற வேண்டும். நாங்கள் அவ்வாறு செய்கின்றோம்? அவ்வாறு அல்ல. நாங்கள் குறைகளை எல்லாருக்கும் சொல்லுவோம், நிறையை நாங்கள் ஒருத்தருக்கும் சொல்ல மாட்டோம். இவ்வாறான வாழ்க்கைகளை நாங்கள் மாற்ற வேண்டும். எனவே எல்லோரிடமும் நாங்கள் இங்கிதமான அன்பான வார்த்தைகளை பேச வேண்டும். கவிஞர் வைரமுத்து ஒரு முறை கூறியிருந்தார், ஒரு பாடகி ஒருவர் வைரமுத்துவினுடைய வீட்டுக்குள் வருகின்றார், செருப்பு காலுடன் வருகின்றார். வைரமுத்துக்கு ஒரே சங்கடமாக இருக்கின்றது. எங்களுடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில் நாங்கள் செருப்பை வாசலுக்கு கழட்டி விட்டு வருவது ஒரு மரபு. இதை எவ்வாறு நான் இவர்களுக்கு மனத்தை புண்படுத்தாது சொல்லலாம் என்று யோசித்துவிட்டு ஒரு வார்த்தையை கூறுகின்றார். உங்களுடைய இந்த வெறும் பாதம் என்னுடைய வீட்டில் பட விரும்புகின்றேன். அந்த வார்த்தைகளை பாருங்கள். உங்களுடைய பாதம் வீட்டில் பட விரும்புகின்ற என்கின்ற பொழுது அவர் அந்த காலணியை கலட்டி விட்டு உள்ளுக்குள் வருகின்றார். இவ்வாறான இங்கிதமான பேச்சு, இந்த பேச்சுக்கள் தான், நாங்கள் பேச்சினால்தான் பல பிரச்சனைகளை சம்பாதித்து கொண்டிருக்கின்றோம். எங்கள் முன்னோர்கள் இதற்காகத்தான் மௌன விரதம் என்பவற்றை எல்லாம் எங்களுக்கு எடுத்து கூறியிருக்கின்றார்கள். இந்த விரதத்தால் முதலாவதாக கட்டப்படுகின்ற உறுப்பு எங்களுடைய நாக்கு. இந்த நாக்கினால்தான் பல பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றது. கூறுவார்கள், வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு மற்றும் ஒருவருடைய உயிர் போன நேரம், பேசிய வார்த்தைகள், இவை யாவற்றையுமே நாங்கள் திருப்பி பெறுவது என்பது முடியாத காரியம். எனவே நாங்கள் யாருடனும் பேசுகின்ற பொழுது அவர்களுடைய மனத்தை புண்படுத்தாது அன்பான வார்த்தைகளை நாங்கள் பேச வேண்டும். வள்ளுவர் கேட்கின்றார், வள்ளுவரிடம் ஒருவரை கேட்கின்றார், வாய்மை எனப்படுவது என்ன என்று, உண்மை என்றால் என்ன என்று கேட்கின்றார். உண்மை என்றால் என்ன? உண்மை என்றால் நடந்ததை நடந்தபடி கூறுகின்றது தான் உண்மை. வள்ளுவர் கூறுகின்றார், வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல். எது உண்மை என்றால் மனதார பிறருடைய மனதை புண்படுத்தாது வார்த்தைகளை நாங்கள் சொல்வதுதான் உண்மை. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். எனவே கூடிய வரையும் நாங்கள் மற்றவர்கள் ஒருவர் துன்பம் படுகின்றார் என்று சொன்னால் நாங்கள் சென்று அவர்களை தேற்ற வேண்டும். இங்கு கிறிஸ்தவ அமைப்புகளை பாருங்கள், ஒருவர் வைத்தியசாலையில் இருந்தால் போய் அவர்களுக்கு நலனுக்காக பிரார்த்திக்கின்றார்கள், அவர்களுக்காக ஜெபிக்கின்றார்கள், பிறருக்காக வழிபாடு செய்கின்றார்கள். நாங்கள் என்ன செய்தோம்? நாங்கள் எங்களுக்கு மட்டும்தான் செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு என்று பரார்த்தமாக எதையுமே செய்யவில்லை. எனவே நாங்கள் இவ்வாறான சிந்தனைகளை எல்லாம் விடுத்து
நாங்கள் இந்த நாட்டிலே வாழுகின்றோம். சுவிஸ் நாட்டு மக்களுடைய பல நல்ல விடயங்களை நாங்கள் எடுக்க வேண்டி இருக்கின்றது. ஒரு சில கெட்ட விடயத்தை மட்டும் நாங்கள் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அவர்கள் மத்தியில் இருக்கின்ற பல நல்ல விடயங்கள் எங்கள் கலாச்சாரத்தில் இல்லை. இவற்றை எல்லாம் நாங்கள் உள்வாங்க வேண்டும். நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றால், அவ்வாறல்ல, அவனுடைய கெட்டதை எடுத்துக்கொண்டு தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவனுடைய கலாச்சார சில விடயங்களை. ஒருவர் கஷ்டப்படுகின்றார் என்றால், பனையால் விழுந்தவனை மாடு உலக்கு என்று கூறுவார்கள். ஆறுதலான வார்த்தைகளை கூற வேண்டும், அன்பாக நாங்கள் பழக வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு இறுதியாக ஒரு திருமந்திரத்துடன் இந்த பேச்சை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். திருமந்திரத்தில் ஒருவர் கேட்கின்றார், இறைவனை சரி, இறைவனை எப்படி நான் வழிபட வேண்டும்? இறைவனை வழிபடுவது என்றால் என்ன? கூறுகின்றார், யாவார்க்குமாம் இறைவனுக்கு ஓர் பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. அதாவது இறைவனை வழிபட வேண்டுமென்றால் என்ன செய்யலாம் என்று கேட்கின்ற பொழுது கூறுகின்றார், யாவர்க்குமாம் இறைவனுக்கு நீ இறைவனுக்கு அன்பாக ஒரு தண்ணியோ ஒரு இலையையோ கொண்டு போய் கொடு. சரி, என்னால் அது முடியாது, பச்சிலைகள் பறிக்க வசதி இல்லை. சரி, முடியவில்லையா? சரி, அதை விடு. சரி, முடியவில்லாவிட்டால் வீட்டிலே உன்னிடம் பசுமாடு இருக்கும், எங்கேயோ பசுமாடு இருக்கின்றது. அந்த பசுமாட்டுக்கு உன்னால் முடிந்த அந்த தாவரத்தினுடைய நாங்கள் உண்ணுகின்ற மரக்கறியினுடைய அந்த தோலையாவது போட்டுவிடு. சரி, அதுவும் முடியவில்லையா? சரி, நீ உண்ணுகின்ற பொழுது ஒரு ஏழை வந்து வாசலை அம்மா தாயே என்று கத்துகின்றான், அவனுக்கு ஒரு கைப்பிடி சோறை போட்டுவிடு. அவன் அது இறைவனை தொழுவதற்கு சமன். இல்லை, அதுவும் முடியவில்லையா? இவை எல்லாம் முடியாவிட்டால், அதாவது உனக்கு ஒரு இறைவனுக்கு செய்கின்றத பச்சிலையை கொடுக்க முடியவில்லை, ஒரு பசுமாட்டுக்கு ஒரு உயிரினத்துக்கு உன்னால் உதவி செய்ய முடியவில்லை, ஒரு மனிதனுக்கு உன்னால் உதவி செய்ய முடியவில்லை, அப்பொழுதென்றால் நீ ஒன்றை ஒன்று செய், யாவர்க்குமாம் பிறருக்கு இன்சொல் உரைப்பது தானே. நீ ஒன்றும் வேண்டாம், அவர்களோடு அன்பாக 2 வார்த்தைகளை பேசு, அன்பாக பண்பாக இனிமையாக பேசு. அதுவே இறை வழிபாட்டுக்கு சமமானது என்று அந்த திருமந்திரத்திலே கூறப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த சந்தர்ப்பத்திலே இந்த கருத்தையும் கூறிக்கொண்டு, வள்ளலார் பெருமான் வாடிய பயிரை கண்டது போதெல்லாம் அழுவாராம். இப்போ எங்களை பொறுத்தவரையும் நாங்கள் பயிரை கண்டால் மிதித்து கொண்டு தான் செல்வோம். மிதித்து அதை நாசமாக்கி விட்டு தான் நாங்கள் பெரும்பாலான நாட்கள் செல்வது வளமையாக இருக்கின்றது. ஆனால் வள்ளலார் சென்று கொண்டிருக்கின்றார், அங்கே பயிர் இருக்கின்றது, வாடி இருக்கின்றது, பார்த்து அழுகின்றார். ஏன் அழுகின்றார் என்றால், இந்த பயிர் வாடுகின்றது, நாளை இந்த பயிர் வாடுவதால் ஏதோ ஒரு ஜீவன் உணவில்லாமல் சாகப் போகின்றது என்பதை நினைத்து அழுகின்றார் வள்ளலார். அவ்வாறான அன்பு, இனிமையான பேச்சு, நாங்கள் மனதை புண்படுத்தாது நாங்கள் வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஆன்மீக இந்த விழாவிலே என்னுடைய ஒரு கருத்தாக உங்களுக்கு முன்வைக்கின்றேன். இந்த கருத்துக்கள் இங்கிருக்கின்ற எவரையுமே தாக்கி சொல்லப்படவில்லை. எனக்கு யார் என்று உங்களை ஒரு சிலரைத்தான் தெரியும். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்றுங்கள். உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்ற இந்த விடயம் சைவம் தமிழ் இவற்றை உங்கள் குழந்தைகளுக்கு கற்பிக்கின்ற சூழ்நிலையை ஏற்படுத்துங்கள். அதற்கான எந்த உதவிகள் தேவை என்றாலும் ஜீவா அவர்கள் என்னுடன் தொடர்பு கொள்ளலாம். நிச்சயமாக இந்த சைவ சமயம் எங்களுடைய குழந்தைகள் எங்களுடைய சமயத்தை உணர வேண்டும், அதன்படி வளர வேண்டும், எங்கள் கலாச்சாரத்தில் நிற்க வேண்டும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் என்பதையும் கூறிக்கொண்டு, இந்த கோயில் வழிபாடு சம்பந்தமான அந்த ஆலய புத்தகம் எதிர்வரும் அவர்களுடைய விழாவிலே இங்கு நாங்கள் அதற்குரிய அறிமுகத்தை நிச்சயமாக செய்வேன் என்றதையும் கூறிக்கொண்டு, இந்த இனிய சந்தர்ப்பத்தை தந்த இந்த விழா ஏற்பாளர் ஜீவ மனோகரன் அவர்களுக்கு எனது மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, நீங்கள் இவ்வளவு தூரம் இந்த கருத்தை உள்வாங்கி இருக்கின்றீர்கள், நீங்கள் இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள், அதை வாங்கி கொண்டிருக்க, அதுதான் நீங்கள் செய்கின்ற ஒரு மரியாதையாக நான் எடுத்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி.
புல்க்ரூப் இந்து ஆலயம் 13வது தடவையாக நடத்தி கொண்டிருக்கும் இந்த இந்து சமய பெருவிழாவிலே லூசர்ன் மாநகரிலிருந்து வருகை தந்து சிறப்பான ஒரு சொற்பொழிவை இங்கே நிகழ்த்தியிருந்தார் சிவஸ்ரீ சசிதர தர்மா குருக்கள் அவர்கள். உண்மையிலே என்னவென்றால் ஒரு ஆணா எழுதுவதற்கே எங்களுக்கு ஒரு குருவின் உதவி தேவைப்படுகின்றது. இந்த ஆன்மா நாம் கடக்க வேண்டுமென்றால் அந்த துன்பக்கடலை நிச்சயமாக ஒரு குருவின் உதவி எமக்கு தேவை. ஆனால் எமக்கு ஒரு சாபம் உண்டு, அதாவது ஈழத்தமிழர்களுக்கு ஒரு சாபம் உண்டு. எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்றொரு மாயை ஆணவம் எங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த உலகத்திலே எதுவுமே தெரியாதவர்கள் நாங்கள் மட்டும்தான். ஏனென்றால் எல்லாம் தெரியும் என்று நினைத்துக்கொண்டே ஒன்றும் தெரியாமல் இருக்கின்றோம். இன்று ஐயா இங்கே பேசிக்கொண்டிருக்கின்றார், இங்கே நாங்கள் கதைத்து கொண்டிருக்கிறோம். என்னதை பற்றி கதைத்திருப்போம்? அநேகமாக வரப்போகிற சூர்யா என்ற படம் அல்லது விஜய் என்ற படத்தை பற்றி கதைத்திருப்போம். இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் அங்காளை நான் சொல்லவில்லை, அதை பற்றி கதைத்திருப்போம். இது எங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை. நாளை ஆஸ்பத்திரியிலேயோ அல்லது இறங்கியோ நீங்கள் படுத்திருக்கின்ற போது இந்த கதை எதுவும் உங்களுடன் வராது. நீங்கள் செய்த நல்வினை பயன் மட்டுமே உங்களுடன் வரும். இந்த இறுதியில் உங்கள் பிள்ளைகள், அதாவது அவர் சொன்னார் பிள்ளை கூட வரமாட்டான். ஆப்ரேஷன் பாட்டுக்கு போய் பாருங்க, வாசலோட மனுஷியும் சரி பிள்ளையும் சரி உள்ளுக்கு தனியாக போய் படுத்திருந்தா தெரியும் அங்கே என்ன மாதிரி இருக்குமென்று சொல்லி. அப்போ உங்களோட அந்த நல்ல பயன்கள் மட்டுமே உங்களை வந்தடையும். ஆகவே நாங்கள் எல்லாம் தெரிந்தவர்கள், இப்படி தெரிந்தவர்கள் பின்னால் நாம் கரம் தோற்று சென்றால் எங்களுடைய இந்த வாழ்வில் இந்த துன்பக்கடலை கடப்பதற்கு எங்களுக்கு பேருதவியாக இருக்கும். ஆகவே குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வர குரு சாட்சாட் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருதான் இந்த வாழ்க்கையில், அதாவது எதை எமக்கு கற்றுத்தர வேண்டுமானாலும் குருவே முக்கியம். ஆனாலப்பட்ட ராமருக்கு 7 குருமார்கள் இருந்தார்களாம். நாங்கள் எல்லாம் எங்கே? அப்படி இருந்தே ராமர் எவ்வளவு துன்பங்களை அனுபவித்தார். அப்படி இருக்கும்போது இப்படியான குருமார்கள் சொல்கின்ற நல்ல விஷயங்களை, 1000 நல்ல விஷயங்கள் இருக்கலாம், 1000 கெட்ட விஷயங்களும் இருக்கலாம். அதில் எமக்கு எது தேவையோ அதை மாத்திரம் நாம் எடுத்துக்கொள்வோம். ஆகவே இந்த சிறப்பான சொற்பொழிவை வழங்கி அவர்களுக்கு உங்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் தெரிவித்து அங்கே ஒட்டுமொத்த கரகோஷம் மூலம் அவருக்கு எமது நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ் வாழ உயிர் கொடுத்து சைவ சமயத்தை நெருப்படுத்தி எங்கள் எதிர்கால சந்ததி தலைக்க ஆணிவேராக இருந்து அவர்களின் அறியாமை என்னும் இருளை நீக்கி அவர்களை அறிவெனும் மொழிக்கு அழைத்து சென்று அவர்கள் முன்னேற்றமே தங்கள் சந்தோஷமாக கொண்டு நல்வழி காட்டிய வாழ்ந்து வரும் மதிப்புக்குரிய திரு சிவஸ்ரீ ராம சசிதர குருக்கள் அவர்களை கௌரவித்து இந்து ஆலயத்தின் சார்பில் நன்றி மலர் பல தூவி இச்சான்றிதழ் வழங்கப்படுகின்றது. அங்கே உங்கள் கரகோஷம் மூலம் நாம் இந்த நன்றியை அவருக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். தயவு செய்து நல்ல விஷயங்கள் யாரும் கூறுகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லை வேண்டிக் கொள்ளுங்கள். அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாத உங்களை காதிலே போட்டுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு நேரத்தில் அது உதவும். இன்னொரு அறிவித்தல் ஒன்று. பொதுவாக எங்களுடைய சமூகத்தின் மத்தியில் இருக்கின்ற மிகவும் வித்தியாசமான விடயம் பாராட்டுவது கிடையாது. எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. இவ்வாறு கூப்பிட்டு என்னை கௌரவப்படுத்தி இந்த பாராட்டை செய்ததுக்கு பல இடங்களில் நாங்கள் சென்றிருக்கின்றோம். ஆனால் யாராவது நான் டான்ஸ் ஆடி இங்கே பாடிவிட்டால் உடனே நான் சொல்லுகின்ற வார்த்தை நன்றாக இருந்தது, நன்றாக பாடினீர்கள், நன்றாக ஆடினீர்கள் என்பது அந்த பாராட்டு சொல் அவர்களை இன்னும் ஊக்குவிக்கும். இந்த சொல் எங்கள் மத்தியிலே நாங்கள் இதுவரையும் நான் கேள்விப்படாத இந்த சொல்லை இங்கு இவர்கள் இந்த பாராட்டு மூலம் தந்தது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்ற. உங்கள் சார்பாக இதை பெறுவதிலே மிக சந்தோஷமாக இருக்கின்றது. நன்றி.